நிதியை மனமாற்றம் செய்து பொது திட்டங்களுக்கு அதிகமாக செலவழித்து எந்த திட்டத்திற்காக நிதியை ஒதுக்குகிறார்களோ அந்த திட்டத்திற்கு நிதி சொற்ப அளவிலே செலவழித்து இந்த மக்களுக்கு துரோகம் செய்த காரணத்தினால்தான் கடந்த அரசு இந்த முறை இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற பொழுது அதை நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது சுட்டிக்காட்டினேன். ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒதுக்குகின்ற நிதியை வேறொரு திட்டங்களுக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்கள், இது முழுக்க முழுக்க ஆதி திராவிட மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்று நேரடியாக அவையிலே நான் பேசியிருக்கிறேன். குறிப்பாக மகளிர் திட்டத்திற்கும் பொது விநியோக திட்டத்திற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த அரசு கடந்த அரசை போல் இல்லாமல் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தவேக அரசு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெருமளவில் பெற்று ஆட்சி அமைந்திருக்கின்ற இந்த அரசு இந்த மக்களுக்கு உண்டான ஒதுக்குகின்ற நிதியை முழுமையாக இந்த திட்டத்திற்கு ஆதிராட நல திட்டத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம். அதற்கு எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு முன்னோட்டமாக எப்படி அரசு ஒரு நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகின்றதோ அதே போல ஒரு சில பாட்டாளி மக்கள் கட்சி கூட விவசாயத்துறைக்கு மட்டும் ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை தொடர்ச்சியாக அவர்கள் வழங்கி கொண்டு வருகிறார்கள். புரட்சி பாரதம் இயக்கமும் கடந்த 3 ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கை, அதாவது SC/ST மக்களுக்கு ஆதி திராவிட மக்களுக்கு மட்டும் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டு இருந்தோம். கடந்த 2 வருடமாக அது பல்வேறு வேலை காரணமாக அது நின்றுவிட்டது. ஆக இந்த முறை இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதை பின்பற்றி இந்த அரசு செயல்படுத்தினால் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை நல் உதவிகளையும் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது அவர்கள் முன்னேறுவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். கடந்த அரசு ஒரு 50% செலவழித்திருந்தால் கூட இந்த மக்கள் கொஞ்சமாவது வாழ்க்கையிலே முன்னேற்றம் கண்டிருப்பார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 80% செலவழிக்காமல் பொது திட்டத்திற்கு செலவழித்து இதை மக்களுக்கு துரோகம் இழைத்தது. ஆகவே புதிய அரசு நாங்கள் கொடுக்கின்ற இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை போல் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அவர்கள் கொடுத்தால் கண்டிப்பாக இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் இன்றைக்கு உங்கள் முன்பாக கொடுக்கின்றோம். கொடுக்கலாம் எல்லாரும் பிரிச்சு கொடுக்கலாம்.
கேட்டா சொல்லுங்க. நம்ம டிமாண்ட் கேட்டா சொல்லலாம் டிமாண்ட். குறிப்பாக இந்த சிறப்பு உட்கூறு திட்ட நிதியின் உண்மையான நோக்கம் பட்டியலின மக்கள் தொகைக்கு விகிதத்திற்கு ஏற்ப திட்ட நிதி ஒதுக்கப்பட வேண்டும். அந்த நிதி நேரடியாக பட்டியலின மக்களுக்கு பயன் அளிக்கும் திட்டங்களுக்கே செலவிடப்பட வேண்டும். பிற பொது திட்டங்களுக்கு மாற்றப்படக்கூடாது. ஆவணத்தின் மைய கருத்து என்னவென்றால், சிறப்பு உட்கூறு திட்ட நிதியின் பெரும் பகுதி பொது திட்டங்களில் கணக்கிடப்படுவதாகவும், அதனால் பட்டியலின மக்களுக்கு நேரடி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பதாகும். ஒதுக்கப்பட்ட நிதியில் எவ்வளவு தொகை உண்மையில் பட்டியலின மக்களை நேரடியாக சென்று அடைந்தது, ஒவ்வொரு ஆண்டும் செலவிடப்படாத நிதி எவ்வளவு, அதன் காரணம் என்ன, சமூக தணிக்கை நடத்தப்பட்டதா, தனி பட்ஜெட் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஆதிதிராவிட மக்களுக்கென்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு நிதி நிர்வாகத்தில் அதிக அதிகாரம் வழங்க வேண்டும். ஆண்டுதோறும் செலவினம் மற்றும் பயனாளிகள் குறித்த வெளிப்படையான அறிக்கை வெளியிட வேண்டும். நிலம், கல்வி, தொழில் முனைவோர் மேம்பாடு, மருத்துவக் கல்லூரிகள், வேளாண் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், விடுதிகள், வேலைவாய்ப்பு, தொழில் கடன் போன்ற நேரடி முன்னேற்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை பொது திட்டங்களுக்கு பயன்படுத்துவது சட்ட ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் சரியா? பட்டியலின மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட அரசு எந்த குறியீடுகளையும் பயன்படுத்துகிறது? ஒதுக்கப்பட்ட நிதியின் விளைவுகள் குறித்து ஆண்டுதோறும் வெள்ளை அறிக்கை வெளியிட முடியாதா? சமூக தணிக்கை மற்றும் சட்டமன்ற கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டாமா? சிறப்பு உட்கூறு திட்டம் என்பது ஒரு சாதாரண நிதி ஒதுக்கீடு அல்ல. அது இந்திய அரசியலமைப்பு உறுதி செய்த சமூக நீதியை நடைமுறைப்படுத்தும் கருவியாகும். எனவே அந்த நிதி முழுமையாகவும் வெளிப்படையாகவும் பட்டியலின மற்றும் பழங்குடியினர் மக்களின் கல்வி, பொருளாதாரம், நில உரிமை, வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்கே பயன்படுத்தப்பட வேண்டும். அதுவே அரசியலமைப்பின் உண்மையான நோக்கத்தையும் சமூக நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். நன்றி. ஆகவே புரட்சி பாரதம் கட்சியின் நோக்கம் இதுவே ஆகும். கல்லூரிகள் கேட்டா நம்ம கொடுக்கலாம், கேட்டா சொல்லலாம். அதாவது புதிய அரசிடம் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதும் அல்லது நாங்கள் கோரிக்கை விடுவதும், தமிழ்நாட்டில் 4 மண்டலங்களில் ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் 4 வேளாண் கல்லூரிகள் மற்றும் 4 கால்நடை அறிவியல் கல்லூரிகள் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதேபோல அயல்நாடு கல்வி நிலையங்கள் சென்று அதன் வழியாக கிடைக்கும் கல்வி அனுபவங்களை பட்டியலின பேராசிரியர்கள் பட்டியலின மாணவர்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல ஆதிதிராவிட மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம், விண்ணப்ப கட்டணம், பதிவு கட்டணம் விலக்கு அளிக்கப்பட வேண்டும். அதேபோல வீடு கட்டும் பயனாளிகளுக்கு
3.50 லட்சம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது உள்ள சந்த மதிப்பின்படி சதுரடிக்கு 2000 தேவைப்படுவதால் 400 சதுர அடிக்கு 8 லட்சம் தேவைப்படுகிறது. ஆகவே அரசு இதை கருத்தில் கொண்டு பயனாளிக்கு 8 லட்சம் நிதி ஒதுக்கி தர வேண்டும். அதே போல அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்திற்கு ஆண்டிற்கு சுமார் 6000 விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. அவற்றில் 1500 விண்ணப்பதாரர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டு தொழில் தொடங்குகின்றனர். மீதமுள்ள விண்ணப்பதாரரின் விண்ணப்பங்கள் வங்கியில் பிணையம் அளிக்க இயலாத காரணத்தால் நிராகரிக்கப்படுகிறது. ஆகவே அரசு ஒதுக்குகின்ற 170 கோடி ரூபாயை உயர்த்தி 1000 கோடியாக வழங்கப்பட வேண்டும் என்று புரட்சி பாரதம் கேட்டுக்கொள்கிறது. அதேபோல் புத்தொழில் திட்டம் 2023-24 ஆண்டு 30 கோடி ஒதுக்கப்பட்டு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கும் பயனாளிகளுக்கு நிதி வழங்கியது. இதற்கான முதல் தவணை வழங்கப்பட்டு தொடங்கிய நிறுவனங்கள் இரண்டாவது தவணை குறித்த காலத்திற்குள் வழங்கப்படாததால் பல நிறுவனங்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டன. ஆகவே 50 கோடி ரூபாய் இன்று வரை ஒரு பயணிகளுக்கு கூட வழங்கப்படவில்லை. பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்க வகையில் கிராமப்புற தொழில் பூங்காக்கள் அல்லது கிராமப்புற வேளாண் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு அந்த கிராமத்திலேயே அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும். அதேபோல ஆதி திராவிடர் மாணவர் நல விடுதிக்கான உணவு கட்டணம் பள்ளி மாணவர்களுக்கு 1400 ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தொகையை இந்த கல்வியாண்டில் பள்ளி மாணவர்களுக்கு 2500 ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு 3000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும். மகாராஷ்டிராவில் பட்டியலின மாணவர்களுக்கு நல விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு மாதாந்திர செலவு தொகையாக 800 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல் தமிழகத்தில் வழங்கப்பட வேண்டும். ஆதிதிராவிட நல விடுதிகள் அனைத்திலும் உடற்பயிற்சி மையங்கள் அமைத்து தரப்பட வேண்டும். தண்ணீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை உருவாக்க ஆண்டிற்கு ஒதுக்கப்படும் 60 லட்சம் ரூபாயை 100 கோடியாக உயர்த்தப்பட வேண்டும். ஆதிதிராவிட நல விடுதியில் 98,982 இருக்கையில் தற்போது 48,523 மாணவர்கள் மட்டுமே விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இதனால் உணவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையான 110 கோடியில் 25-26 ஆண்டு வெறும் 52 கோடி மட்டுமே செலவிடப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த தொகையை உயர்த்தாமல் இந்த மாணவர்களுடைய நலனின் அக்கறை இல்லாமல் கடந்த அரசு மோசமான நிலையில இந்த மாணவர்களை வழிநடத்தியது. ஆகவே அந்த நிதியை உயர்த்தி தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு 6 கோடி ஒதுக்கப்பட்டு 1300 பேர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வருகிறது. இதை ஆண்டிற்கு வீட்டுமனை பட்டா இல்லாதவரை தேர்வு செய்து 10,000 உயர்த்தி வழங்க வேண்டும். ஆண்டிற்கு 100 பட்டியலின ஊராட்சிகளுக்கு எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட வேண்டும். பட்டியலின மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு தனித்துவமாக இயங்கும் வகையில் தாட்கோ வங்கியை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும். ஆதிதிராவிட விடுதிகளை மேம்படுத்துவதற்கு தனியாக ஒரு இயக்குனர் பதவி உருவாக்கப்பட வேண்டும். ஆதிதிராவிட மாணவர் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர் தங்களுடைய புகார்களை தெரிவிக்க இலவச தொலைபேசி உதவி எண் டோல் ஃப்ரீ உருவாக்கப்பட வேண்டும். மாதிரி பள்ளிகள் மற்றும் வெற்றி பள்ளிகள் தான் சிறந்த பள்ளிகள் என்று அரசு முடிவு செய்தால் அனைத்து ஆதிதிராவிட நல பள்ளிகளை வெற்றி பள்ளிகளாகவும் மாதிரி பள்ளிகளாகவும் வரும் கல்வியாண்டு முதல் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாயிரத்தி 24-25 ஆண்டிற்கான ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியில்
9 திட்டத்தில் 2564 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் 1099 கோடி மட்டுமே செலவிடப்பட்டது. 1465 கோடி செலவிடப்படவில்லை. இது தொடர்ச்சியாக கடந்த அரசு இது ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டுதான் இருந்தது. ஆகவே அதையெல்லாம் நிவர்த்தி செய்து உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கடைசியாக காங்கிரஸ் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தியுள்ள SC/ST பிரிவினருக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கும் அரசமைப்பு சட்ட பிரிவு 16(4)A தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திட வேண்டும். SC/ST பிரிவினருக்கான 10,402 பின் அடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அரசாணையை இந்த புதிய அரசாவது நிறைவேற்ற வேண்டும் என்று புரட்சி பாரதம் கேட்டுக்கொள்கிறது. SC/ST மக்கள் பெருமளவு அரசு வேலைவாய்ப்பு பெற்று வந்த தூய்மை பணி உள்ளிட்ட குரூப் D பணிகளை தனியார் நிறுவன ஒப்பந்த பணிகளாக மாற்றிவிட்டதை கைவிட்டு மீண்டும் அரசு பணிகளாக்கி பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்று புதிய அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். மாநில அளவிலான வேலைவாய்ப்பில் தமிழ்நாட்டில் 19% 18:1 இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் பட்டியலின மக்கள் 21% இருப்பதால் பட்டியலின மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வழங்கப்பெறும் இடஒதுக்கீட்டின் அளவை 18 21% உயர்த்தி வழங்க வேண்டும். தனியார் துறையில் வேலை பார்க்கும் SC/ST மக்களை பாதுகாக்கும் பொருட்டு தனியார் துறையில் வேலை மற்றும் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும். தமிழக உயர்கல்வித்துறையின் அதிகாரத்திற்குட்பட்ட பல்கலைக்கழகங்களில் பட்டியலின பேராசிரியர்களுக்கு துணைவேந்தர் பதவி மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பதவி தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. ஆகையால் துணைவேந்தர் பதவியிலும் ஆட்சி மன்ற குழுவிலும் உறுப்பினர் பதவியிலும் இடஒதுக்கீடு முறையை கடைபிடிக்க வேண்டும். அரசு துறைகளில் பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளி கோரும்போது பட்டியலின பழங்குடியினரை தொழில் முனைவராக பங்கேற்கும் பொருட்டு 5% முன்னுரிமை தருவதை உறுதிப்படுத்திட வேண்டும். 2023 ஆண்டு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை சட்டத்தில் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. கடந்த ஆட்சியில் இச்சட்ட திருத்தத்தை பட்டியலின பழங்குடியினர் பங்கேற்கும் வகையில் எந்த துறையிலும் ஒப்பந்த ஆவணங்களில் 5% வழங்குவதற்கான எந்த நடைமுறையும் பின்பற்றப்படவில்லை. இதனால் பட்டியலின பழங்குடியினர் எவரும் ஒப்பந்த பணிகளில் பங்கேற்க முடியவில்லை. எனவே இந்த அரசு இனி வரும் காலங்களில் ஒப்பந்த பணிகள் கோரும்போது ஒப்பந்த ஆவணங்களில் 5% சலுகை குறித்து சேர்க்கப்பட்டு பட்டியலின பழங்குடியினருக்கு ஒப்பந்தங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலங்களை மீட்டு பட்டியலின மக்களிடத்தில் ஒப்படைக்குமாறு அனைத்து சட்டமன்ற கூட்டத் தொடரிலும் கோரிக்கை வைத்திருந்தேன். ஆனால் கடந்த ஆட்சியில் பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போதைய அரசு ஆட்சியில் பஞ்சமி நிலங்களை மீட்டு உடனே பட்டியலின மக்களிடத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல மாநில கூட்டுறவு சங்கங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் அந்தந்த மாநில சட்டமன்றம் இயற்றிய சட்ட விதிகளின்படி செயல்படுகின்றன. உதாரணமாக தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையம் கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழுக்களில் பட்டியலின பழங்குடியின வேட்பாளர்களுக்கு 18% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக வழங்க வேண்டும் என்று நிர்ணயித்துள்ளது. இதை மாநிலத்தில் உள்ள பல கூட்டுறவு சங்கங்கள் பின்பற்றாமல் பட்டியலினத்தவருக்கு இடஒதுக்கீடு அளிப்பதை நிராகரித்து விடுகின்றனர். ஆகவே அரசு நிராகரிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் மீது நடவடிக்கை எடுத்து பட்டியலின பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தனித்துவமாக கையாளும் ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இருப்பினும் இதுவரை ஆணவ கொலையை தடுக்கும் தடுப்புச் சட்டம் ஹானூர் கில்லிங் ஆக்ட் என்ற பெயரில் தனித்துவமான எந்த சட்டத்தையும் மாநிலத்தில் இயற்றவில்லை. ஆணவ கொலையை தடுப்பு சட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையை பெற்று இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று புரட்சி பாரதம் இங்கே கேட்டுக்கொள்கிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்ட நிதியை முழுமையாகவும் பட்டியலின மக்கள் நேரடியாக பயன்பெறும் வகையில் இந்த நிழல் பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஆட்சி காலத்தில் இந்த நிதியை முழுமையாக செலவழிக்காமல் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த நிழல் பட்ஜெட்டின் நோக்கம் குற்றம் சாட்டுவது அல்ல, மாறாக அரசியலமைப்பின் உயரிய இலக்குகளையும் சமூக நீதியின் அடிப்படை மதிப்புகளையும் நடைமுறையில் வலுப்படுத்தும் வகையில் ஆதாரபூர்வமான பரிந்துணர்வுகளை முன்வைப்பதாகும். தற்போது புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் பட்டியலின மக்களுக்கு புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பரிந்துரைக்கும் புதிய திட்டங்கள் இந்த திட்டங்களாகும். நன்றி. புதிய அரசுக்கும் எங்களுடைய நன்றி, வாழ்த்துக்கள். இல்ல, இதுவரை சந்திக்கிறதுக்கு இன்னும் நாங்க முயற்சி எடுக்கல. கண்டிப்பா இந்த நிழல் பட்ஜெட்டை அவருக்கு கொடுக்கறதுக்காக இனிமே நாங்க அவரை சந்திக்கிறதுக்கான நேரம் நாங்க கண்டிப்பா கேட்போம். ஒரு அமைச்சர் வந்திருக்காரு, புதுதா பொறுப்பெடுத்துக்காரு. ஒன்னிய அரசு இது வரைக்கும் நீங்க போய் சந்திக்கல, நேர்ல போய் போன்ற கோரிக்கைகள் இல்ல அதாவது அவர் மட்டும்தான் இல்ல, அரசுல இன்னும் புதிய பொறுப்பேற்றிருக்க எந்த அமைச்சரையும் முதலமைச்சர் இதுவரை நாங்க சந்திக்கல. கண்டிப்பா இந்த நிழல் பட்ஜெட்டை நாங்க கொடுக்கறதுக்காக இப்ப நாங்க சந்திக்க போறோம், அவங்க நேரம் கேட்க போறோம். அப்போ நீங்க சொல்ற அமைச்சரையும் கண்டிப்பா சந்திப்போம். அதுபோல இந்த MC ராஜா காலேஜ் மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த உணவு படியை உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க ஆதி திராவிடர் ஹாஸ்டல்ல. அந்த கோரிக்கை அதுல வரல, கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் நாங்க ஷார்ட்டா சொல்றதுக்காக சொன்னோம். அதெல்லாம் உள்ள இருக்குது, இருக்கு இதுல இருக்கு, படிங்க. பர்டிகுலரா பண்ணியிருக்குது. நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. ஆமா, உண்மைதான். மத்திய அரசு அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் போய் ஆய்வு நான் சொல்றேன். இன்னைக்கு அதை நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன் நானு. அதாவது பொதுவா MC ராஜா ஹாஸ்டல்னு சொல்லாம ஆதி திராவிட மாணவர் நல விடுதிக்கான உணவு கட்டணம் பள்ளி மாணவர்களுக்கு 1400 ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தொகையை இந்த கல்வியாண்டில் பள்ளி மாணவர்களுக்கு 2500 ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு 3000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும்னு நாங்க இப்ப சொன்னோம். அதை ஆனா பர்டிகுலரா அந்த ஹாஸ்டல் பேரை சொல்லல, எல்லா ஹாஸ்டலுக்கும் பொதுவா சொல்லியிருக்கோம். அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நிறைய விஷயங்களுக்கு முதலமைச்சர் பேச மாட்டாரு, பதில் சொல்ல மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த காவிரி விவகாரமா இருக்கட்டும், நேற்று இந்த மனோன்மணி சுந்தரநாராயண யூனிவர்சிட்டியோட விவகாரமா இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்து, இதுல எதுவுமே முதலமைச்சர் பேச மாட்டாரு. அரசினுடைய நிலை என்னன்றது தெரியாம இருக்கு. அதாவது இவ்வளவு காலமா பாரம்பரியமா நடைமுறைப்படுறது அரசு நிகழ்ச்சிகள்ல முதல்ல பாடுறது தமிழ்தாய் வாழ்த்து, அரசு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கடைசியா பாடுறது தேசிய கீதம். அது நடைமுறைப்படுத்தணும், அதுதான் சரியாகவும் இருக்கும். அதனால இப்போ என்ன புதுசா மத்திய அரசு கொண்டு வராங்கன்றதுனால அது பண்றாங்களா தெரியல. அதே போல நீங்க சொன்னதுல இன்னொன்னு என்ன சொன்னீங்க? காவிரி ஏற்கனவே கடந்த அரசு கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை விவாதம் பண்ணாங்க. அதோடு அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்களை டெல்லிக்கு கூட்டு போட்டு அங்க ஜல்ஜீவன் துறை அமைச்சரை சந்திச்சு அந்த கோரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன இருந்ததுனாக்கா, தமிழ்நாட்டினுடைய அவங்களுடைய இசைவு இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாதுன்றது அது ஒரு சட்டமாக தான் இருக்குது. அதனால கர்நாடக அரசு என்ன சொன்னாலும் கண்டிப்பா அவங்களால மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. தமிழ்நாடு அரசு உத்தரவு இல்லாமல் அவங்களால கண்டிப்பா பண்ண முடியாதுன்றது உறுதி. ஆனா இருந்தாலும் எல்லோரும் சொல்ற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சிகளை அழைத்து இதை காவிரி நீர் பிரச்சனை பற்றி நம்முடைய கருத்துக்களை என்ன சொல்ல வேண்டும் என்று ஆலோசனை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னொரு விஷயம், இதை எப்படி கர்நாடக அரசு அனைத்து கட்சிகளையும் அழைத்து அங்கே அவர்கள் ஆலோசனை செய்து அவருடைய கர்நாடகாவினுடைய ஒட்டுமொத்த பதில் என்ன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதுபோல தமிழ்நாடு அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடகா முதலமைச்சர் தண்ணீர் தர முடியாதுன்னு சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு. இங்க தாவேக அரசு காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. ஆனா அதை பத்தி எந்த விதமான பேச்சோ டிஸ்கஷன் எதுவுமே எடுக்கிறது இல்ல. அதாவது தர முடியாதுன்னு அவர் சொல்ல முடியாது, அவர் சொல்றதுக்கான அந்த ரைட்ஸ் அவருக்கு இல்ல. ஏன்னா அதை தாண்டி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ட்ரிபியூனல்லாம் கேஸ் இருக்குது.
அதனால் அவர் சொல்ல முடியாது. அப்படி இருந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த கர்நாடகாவில் இருக்கிறதும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். இவங்க பேசி சுமூகமாக கூட இந்த பிரச்சனை முடிச்சு தரலாம். அப்படி இல்லாட்டி 2 அமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த 2 அமைச்சரும் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க வந்து ராஜினாமா தான் பண்ணணும். சார், இப்ப ஏற்கனவே காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவின் பேர்ல குறிப்பா மாதம் தரக்கூடிய தண்ணீருடைய அளவு வந்து கொடுக்கப்படாம அதிகரிச்சுட்டே இருக்கு. 2 TMC 3 TMCன்ற மாதிரியான தான் கொடுக்குறாங்க. 9 TMC ஒரு மாசம் வந்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்ப 23 TMC கிட்ட கர்நாடகிடம் நமக்கு வரணும். இது சம்பந்தமா இன்னும் தமிழ்நாட்டுல யாரும் வாய் திறக்காமே இருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து இல்ல அது வந்து யாரு செய்யணும்னாக்கா கவர்மெண்ட் தான் செய்யணும். அந்த கவர்மெண்ட் உயர் அதிகாரிகள் இல்லாட்டி முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டி அதை விவாதம் பண்ணணும். அது பிறகு முறையா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணி, எத்தனை டிஎம்சி தண்ணி வரணும், எந்தெந்த மாசத்துக்கு எவ்வளவு தண்ணி வரணுன்றத முறையா அவங்க கேட்டு தான் அதை வாங்கணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கணும். ஆனா அந்த போராட்டம் ஒரு பக்கம் அங்கேயும் நடக்குது, இங்கேயும் வந்து போராட்டம் நடக்குதுன்னு சொன்னாக்கா தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிஜேபி தான் அங்க போராட்டம் பண்றாங்க, காங்கிரஸ் பண்ணல. காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவர் நேரடியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு முதலமைச்சர். ஆனா இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா இங்க காங்கிரஸ் தலைவர்களோ இல்ல அவங்க தலைமையில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களோ இல்ல இங்க இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களோ தான் அதை தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரணும். இல்ல அது நாங்க வரவேற்கிறோம், கண்டிப்பா நான் வரவேற்கிறோம். இல்ல கடந்த அரசுல தான் பட்டியலின மக்கள் தலைவர்களுக்கு மிரட்டல் விடுப்பதும் வழக்குகளை ஜோடிப்பதும் தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பட்டியலின மக்களை தேடி இது போல கொலை செய்யற திட்டங்கள்லாம் நடந்தது. ஆனா இந்த அரசுல இது வரைக்கும் அது போல எந்த நிகழ்வும் நடக்கல. பொறுத்து தான் பார்க்கணும். என்ன ஒண்ணுன்னா இங்க ஆணவ கொலை மட்டும் தான் அதிகமா நடக்குது. தாராளமா அதுக்கு நாங்க முயற்சி செய்யறோம். நடந்து முடிந்த தேர்தல்ல பல கட்சிகள் கூட்டணியில இருந்து கூட்டணி நிலைப்பாட்டை மாத்தி இருக்காங்க. நீங்க அதிமுக கூட்டணியில இருந்திருக்கீங்க, இப்ப அந்த கூட்டணியில இருக்கீங்களா? கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதாவது நாங்க தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பத்தி நாங்க இன்னும் பேசவே இல்லை, கூட்டணியும் இல்லையே. தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு அதிமுக சம்மந்தம் இல்லை, நாங்க கூட்டணி நாங்க இது வரைக்கும் சொல்லலையே. தேர்தல் முடிஞ்சது, கூட்டணி முடிஞ்சது, அவ்வளவுதான். அதிமுக கூட்டணியில புரட்சி பாரதம் இல்ல அப்படின்றது. ஆமா, ரைட்டு. சார், இயக்குனர் பாரஞ்சித் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பேசினப்ப தமிழ்நாட்டு அரசுல வந்து தலித் அமைச்சர்களுக்கு தான் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்துக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த அமைச்சர்கள் யாரும் தலித் இஷ்யூக்கு எதுவுமே பேசல, அதனால நாங்க வந்து அவங்க தலித் அமைச்சர் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவருடைய கருத்து அது. ஆனா இந்த அரசு உருவாக்கி 2-2.5 மாசம் தான் ஆகுது. இனிமேல் தான் அவங்களுடைய செயல்பாடெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் முடியும். அதனால இவ்வளவு சீக்கிரத்துல யாருடைய செயல்பாடையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, சொல்லவும் முடியாது. இனிமேல் எதிர்பார்க்கலாம். கொள்கை அடிப்படையில் வேணும்னா இருக்கலாம் சார். இப்போ நிர்வாக அடிப்படையில அவங்க எப்படின்னா 6 மாசம் கழிச்சு சொல்லலாம் சார். ஆனா கொள்கை அடிப்படையில வந்து எப்பவுமே மாறாம இருக்கணும் இல்லையா? அது நிர்வாகன்றது வந்து நிர்வாகம் அவங்களுக்கு தெரியல, அதனால கத்துக்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாசம் டைம் கொடுக்குறாங்க. ஆனா கொள்கைகள் அப்படி கிடையாது இல்லையா? அவங்க கொள்கை தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொள்கை இருக்கு இல்லையா? இல்ல அந்தந்த கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை வச்சுக்கிறாங்க, அவங்களுடைய கொள்கைப்படி அவங்க செயல்படுறாங்க. அது நம்ம அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. சார், பாரதிய சார், டெல்லியில வந்து நீட் தேர்வுக்கு எதிராக வந்து போராடிய நபர்கள் வந்து தற்போது வந்து மத்திய அமைச்சர் வந்து சம்பந்தமாக யார் யார் போராடினார்களோ அவர்களை வந்து குறிவைத்து அவர்களை வந்து இல்ல கண்டிப்பா அதாவது சிஜேபி அதுல வந்து அதிகமா ஸ்டூடெண்ட்டுங்க தான், இளைஞர்கள் மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்று இருக்குது. கல்வி அமைச்சர் வந்து அதை வந்து ரிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க, ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க கொடுத்த அந்த டிமாண்டு, அதாவது போராட்டம் செஞ்ச மாணவர்கள் மேலே எந்த விதமான வழக்கம் போடக்கூடாது, அதே போல
ஒரு 3 டிமாண்ட் வச்சாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஒத்துக்குனாங்க. ஒத்துக்கின பிறகு இப்ப தேடி அவங்க பேர்ல வழக்கு போடுறாங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அவங்க மறுபடியும் வீதிக்கு வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா மறுபடியும் சிஜேபிக்கு வரும். இல்ல, பின்னடைவு ஆயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த கோரிக்கைகளை வந்து பிஜேபி ஏத்துக்கினாங்க. சிஜேபியினுடைய கோரிக்கைகளை பிஜேபி ஏத்துக்கினாங்க, பின்னடைவு ஆயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். அதனால இந்த வழக்கு இதெல்லாம் கூட கண்டிப்பா சரியாயிடும் தான் நினைக்கிறேன். இல்ல, அந்த சிஜேபி தொண்டர்கள் மீது கைது நடவடிக்கைகள் இருந்தா கண்டிப்பா புரட்சி பாரதம் கூட அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கும். அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு. தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் நீங்களும் சொல்றீங்க இன்னும் நாள் இருக்குதுன்னு, இன்னும் டைம் இருக்குது. அந்த டைம்ல அப்போ பேசிக்கலாம். அது சேலத்துல அம்பேத்கர் சிலை திறக்க முடியாம ஒரு 8 ஆண்டுகளா தவளம் நீடிச்சுட்டே இருக்கு. கடந்த ஆட்சியிலும் நடந்தது, இந்த ஆட்சியிலும் அது நடக்குது. என்ன மாதிரியான அழுத்தங்களை தமிழக அரசாங்கம்? அதாவது சிலை வந்து திறக்கணும்னு சொல்லித்தான் எல்லாருடைய கோரிக்கை. இப்ப எங்களுடைய கோரிக்கை அதுதானே. இப்ப அரசாங்கத்தை நாங்க அதான் சொல்ல போறோம். ஏன் அங்க வந்து என்ன பதற்றம், அது ஏன் ஃபீஸ் கமிட்டி போட்டு அந்த பதட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து அதை கட்டுப்படுத்தல? அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதா? இல்ல. அப்படி இருந்தாக்கா ஏன் அதை கட்டுப்படுத்தல? அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு பொதுமக்கள் பார்வைக்கு என்ன தயக்கம்? இதான் நாங்கள் அரசாங்கத்தை கேட்க முடியும். இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கியமான ஒரு சாட்சி அவருக்கு வந்து இதுவரைக்கும் வந்து போலீசார் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் 3 முறை மனுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியில் கூடிய வர்த்தகாணி சேகர் அப்படின்ற நபர் வந்து சாட்சியாளராக இருக்காரு. அப்படின்றவருக்கு போலீஸ் பாதுகாப்பு தாவேகா அரசு கொடுக்கறதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறது. இல்ல, அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியல. அது எங்களுக்கு தெரிய ஒரு பட்சத்துல கண்டிப்பா நாங்களும் அரசுக்கு கோரிக்கை வைப்போம்.